வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு தானியங்களுக்கு முழு விலக்கு, புகையிலை ஆடம்பர பொருட்களுக்கு கூடுதல் வரி, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல். ராகுல் காந்தி நள்ளிரவில் கைதாகி விடுதலை, போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது நடவடிக்கை. சீன படைகள் அத்துமீறி ஊடுருவல், இந்திய எல்லையில் பதற்றம். உலகக்கோப்பை வென்ற கபடி வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. சாதாரண மக்கள் பயன்படுத்தும் உணவு தானியங்களுக்கு வரி விதிப்பில் முழு விலக்கு அளிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது. ஜிஎஸ்டி விவகாரத்தில் மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி எந்த பொருளுக்கு எத்தனை சதவிகிதம் வரி விதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி 5%, 12%, 18%, 28% என்ற அடிப்படையில் வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். பெருமளவில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்றும், சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி 18% இறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். பான் மசாலா, குளிர்பானங்கள், சொகுசு கார்கள், புகையிலை பொருட்களுக்கு 28% வரி விதிக்கப்பட்டுள்ளது எனவும், உணவு தானியங்களுக்கு வரி விதிப்பில் முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலாண்டில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய 50,000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுவதாக அருண்ஜேட்லி தெரிவித்தார். தங்கத்தின் மீதான பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கூடுதல் வரி விதிப்பை அடுத்து சொகுசு கார்களின் விலை உயரும் எனவும் தெரியவந்துள்ளது. Now there are several items which are taxed at a much higher rate. Pan masala, luxury cars and tobacco products. Taxation on these is much higher than 28%. In fact, tobacco is about 65%. The others are close to 40%. தில்லியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 3வது முறையாக கைதாகி விடுதலை செய்யப்பட்டார். முன்னாள் ராணுவ வீரரின் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி 2 முறை கைது செய்யப்பட்டார். இதேபோன்று நேற்றும் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தும் போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த ராகுலை இந்தியா கேட் அருகே காவல்துறையினர் மீண்டும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி உடனடியாக துக்ளக் சாலையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் ராகுல் காந்தியை காவல்துறையினர் 2 மணி நேரத்திற்கு பிறகு விடுவித்தனர். கடந்த 2 நாட்களில் ராகுல் காந்தி கைதாகி விடுதலையாவது இது 3வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாம் காவல்துறையினரிடம் புகார் ஒன்றை அளிக்கச் சென்றதாகவும் அதனை அவர்கள் ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புகாரையே காவல்துறையினர் வாங்க மறுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். और हमारे ओर से एक कंप्लेंट थी, मगर पुलिस वालों ने कहा कि वो हमारी कंप्लेंट को एक्सेप्ट नहीं करेंगे। तो अगर सांसद की कंप्लेंट पुलिस स्टेशन में नहीं एक्सेप्ट की जा रही है, तो फिर जो आम आदमी है, गरीब आदमी है, उसकी कैसे कंप्लेंट एक्सेप्ट की जाएगी? ऊपर से उनको ऑर्डर नहीं मिल रहा था, तो उन्होंने पुलिस की गाड़ी में रोक के हमें वहाँ आधा घंटा 45 मिनट बैठाया. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் தாக்குதலால் பன்னாட்டு எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கத்துவா முதல் பூஞ்ச் வரை 314 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊரி பகுதியில் புகுந்த பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் 19 இந்திய வீரர்கள் பலியாகினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து துல்லிய தாக்குதல் நடத்தியது. அதன்பின் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை அருகே உள்ள கிராமங்களை குறிவைத்து அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் கத்துவா மாவட்டத்தில் இருந்து பூஞ்ச் வரை பன்னாட்டு எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வரை 314 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் ஒன்றும் அறியாத மக்கள் 12 பேர் உட்பட 18 பேர் பலியாகினர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரக அலுவலர்கள் 8 பேர் மீது பொய் புகார் கூறப்பட்டுள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவு மோசமடைந்துள்ள நிலையில் உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் தூதரக ஊழியர் மெஹபூத் அக்தர் சமீபத்தில் தில்லியில் பிடிபட்டார். இதற்கு பதிலுக்கு
இந்திய தூதரக அலுவலர்கள் 8 பேர் மீது பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப், பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரக அலுவலர்கள் 8 பேர் உளவு பார்த்ததாகவும், பயங்கரவாதத்தை தூண்டிவிடுவதாகவும், மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் பாகிஸ்தான் அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளது என்று கூறினார். இந்திய அலுவலர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்களையும் வெளியிட்டுள்ளதால் அவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்திய தூதரக அலுவலர்களின் மீதான குற்றச்சாட்டில் சிறிதும் உண்மையில்லை என்றும் இது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அலுவலர்களை திரும்பப் பெறுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். That we completely reject the baseless and unsubstantiated allegations made by Pakistan against certain officials of the Indian High Commission in Islamabad. The government categorically denies those allegations. தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இம்மாதத்திலிருந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும் கூறினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது உணவு பாதுகாப்பு சட்டம் 11 மாநிலங்களில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விடுபட்ட தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த மாதம் முதல் உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும், இதனால் ஆண்டுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு செலவாகும் என்றும் 80 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்றும் பாஸ்வான் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சமூக விரோதிகளால் பள்ளிகள் எரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நோபல் பரிசு பெற்ற சமூக ஆர்வலர் கைலாஷ் சத்யாத்ரி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும், பள்ளிகள் எரிக்கப்பட்டு ஆசிரியர்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், இது உலகளவில் அச்சப்படக்கூடிய சூழலாகும் எனவும் குறிப்பிட்டார். குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க விடாத சூழலை உருவாக்க பயங்கரவாதிகள் முயற்சிப்பதாகவும், அவர்கள் பள்ளிகளுக்கு சென்றால் தொழில்நுட்பம், குடியுரிமை, பரஸ்பர மரியாதை, வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள் இவைகளை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் எனவும் கூறினார். பிறகு பயங்கரவாதிகளால் மூளைச்சலவை செய்து சுய நலனுக்காக பயன்படுத்த முடியாது என்பதால் பள்ளிகள் எரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் உள்ள சணல் தொழிற்சாலை ஒன்றில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இரவு 10 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததை அடுத்து 8 தீயணைப்பு வாகனங்கள் வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய தீயணைப்பு அலுவலர்கள், தீ ஆலையில் சுமார் 10,000 சதுர அடி அளவிற்கு மளமளவென பரவியதில் ஆலை முழுவதும் இருந்த சணல் பொருட்கள் எரிந்து சேதமானதாக தெரிவித்தனர். மின்சார கசிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்து காரணமாக அருகில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் லேசான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற சிமி தீவிரவாதிகள் மீதான என்கவுண்டர் விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் நீதி விசாரணைக்கு அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட சிமி இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய பிரதேச மாநில தலைநகரான போபாலில் உள்ள மத்திய சிறையில் இருந்தனர். கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 2 மணிக்கு 8 தீவிரவாதிகளும் சிறை காவலாளி ராம்சங்கர் யாதவை கொன்றுவிட்டு தப்பி ஓடினர். பின்னர் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது அவர்கள் அனைவரும் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது போலி என்கவுண்டராக இருக்கலாம் என்ற சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் சிமி தீவிரவாதிகள் சிறையிலிருந்து தப்பியது மற்றும் என்கவுண்டர் விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேச மாநில ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி SK பாண்டே தலைமையிலான ஒரு நபர் நீதி விசாரணைக்கு முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் உத்தரவிட்டுள்ளார்.
முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 920 கன அடியாக இருந்தது. முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்தது. இந்த நிலையில் பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தேக்கடியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று 31 மில்லிமீட்டர் மழையும் தேக்கடியில் 8.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருந்தது. இதனால் பெரியாறு அணைக்கு தண்ணீர் வரத்து வினாடிக்கு 920 கன அடியாக இருந்தது. அணையின் நீர்மட்டம் 109.40 அடியாக இருந்தது. அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 200 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இமயமலை தொடரில் அமைந்துள்ள லடாக் பகுதிக்குள் சீன ராணுவத்தினர் ஊடுருவி அத்துமீறலில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இமயமலை தொடரில் இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் லடாக் அமைந்துள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமான இந்த பகுதியில் உள்ள டேம்சாக் என்னும் இடத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாசன கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த சீன ராணுவத்தினர் 55 பேர் அங்கு நடைபெற்று வந்த பாசன கால்வாய் பணியை தடுத்து நிறுத்தினர். மேலும் அங்கு இருந்த விவசாய தொழிலாளர்களையும் விரட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அந்த பகுதிக்கு இந்திய ராணுவத்தினரும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினரும் சென்றனர். அப்போது லடாக் பகுதியில் இந்தியா அல்லது சீனா எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அது தொடர்பாக ஒரு நாடு மற்றொரு நாட்டின் அனுமதியை பெற வேண்டியது அவசியம் என சீன ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு இந்திய தரப்பில் உரிய பதிலளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அங்கு இரு நாட்டு படை வீரர்களுக்கிடையே மோதல் சூழல் நிலவுவதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக கோப்பையை வென்ற இந்திய கபடி அணியில் இடம்பெற்ற வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் அறிவித்துள்ளார். சமீபத்தில் நடந்த உலகக்கோப்பை கபடி போட்டியில் அனுகுமார் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. கோப்பையை வென்ற இந்திய வீரர்களுக்கு தில்லியில் உள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் இல்லத்தில் நேற்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். வீரர்களின் திறமையை பாராட்டிய விஜய் கோயல் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசியபோது உலகக்கோப்பையை வென்ற கபடி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தனித்தனியாக கௌரவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் ஒலிம்பிக் கபடி விளையாட்டில் சேர்ப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். तो अभी हमने कबड्डी के लिए ये अनाउंसमेंट की है कि हम कबड्डी को ओलंपिक गेम्स तक लेके जाएंगे जी। उसके लिए हम प्रयत्नशील हैं और हर खिलाड़ी को जो कबड्डी के वर्ल्ड चैंपियंस बने हैं इनको 10-10 लाख रुपए देने की हमने घोषणा की है. தஞ்சாவூரில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை, 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உணவு பாதுகாப்பு மசோதா உள்ளிட்டவற்றில் மாநில நலனை கருதி அதிமுக அரசு ஆதரவு அளித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை செல்வதற்காக வந்த அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசியபோது தேசிய அளவிலான மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை பொறுத்தவரை சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொலை கொள்ளை சம்பவங்கள் போன்றவை குறித்து கருத்து தெரிவித்த வைகோ திமுக அதிமுக ஆட்சியில் இவை சம அளவில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது. நீட்டை பொறுத்தளவு பெருமளவுக்கு பணம் கொடுத்து தான் சேர முடியுங்கிற நிலை இருக்கக்கூடாது. அதனால் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப மிக மிக முக்கியம். ஏழை எளிய மாணவர்களும் கல்வி பயிலக்கூடிய அளவுக்கு, மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகணும். அதனால் இந்த நீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவில் புதுச்சேரி மாநில நலன் பாதுகாக்கும் வகையில் கோரிக்கை முன்வைக்கப்படும் என அம்மாநில முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நீட் தேர்விற்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு இந்திய இலங்கை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தங்கள் கட்சி கூட்டணி பலமாக இருப்பதால் அதிமுக கூட்டணி குறித்து கவலை இல்லை என நாராயணசாமி கூறினார். மத்திய அரசு எந்தெந்த வரி செலுத்துவோர்களுக்கு
அவருடைய வரியை வசூலிப்பது சம்பந்தமாக அவர்களுக்கு உள்ள உரிமை, அதே போல் மாநில அரசுகளுக்கு எந்த உரிமை என்பது சம்பந்தமாக இன்று விவாதம் நடக்கிறது. அது முக்கியமான விவாதம். புதுச்சேரி மாநிலத்தில் வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கும் நஷ்ட ஈடு ஏற்பட்டால் அதை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்ற நிலையை கருத்திலே கொண்டு அந்த கூட்டம் முக்கியமான கூட்டம் என்பதனாலே நான் இன்று கலந்து கொள்கிறேன். தஞ்சாவூர் தொகுதியில் பறக்கும் படை அலுவலர்கள் நடத்திய சோதனையில் 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிந்து மனுக்களின் பரிசீலனையும் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பண விநியோகத்தை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன்படி தஞ்சாவூர் முழுவதும் 21 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பட்டுக்கோட்டை புறவழிச்சாலையில் பறக்கும் படை அலுவலர் ராஜா சோதனை நடத்தியபோது அந்த வழியாக காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தஞ்சாவூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணி சீல் வைத்தனர். இந்த பணம் மன்னார்குடி கரூர் வைஷ்யா வங்கியிலிருந்து தஞ்சாவூர் வங்கிக்கு கொண்டுவரப்படுவதாக ஆவணம் காட்டிய போதும் அதில் பணம் கொண்டுவரப்படும் வாகன எண் இல்லை என்பதால் பணத்தை பறிமுதல் செய்து மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி வாக்கு சேகரித்ததாக அதிமுக வாகனங்களை பயன்படுத்தியதாக கூறி 7 வாகனங்களை காவல்துறையினர் கைப்பற்றியதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நெல்லித்தோப்பு தொகுதியில் நேற்று மாலை அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி அவர்களின் 7 வாகனங்களை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் தங்களது வாகனங்களை விடுவிக்க கோரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலர் புருஷோத்தமன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோகுலகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் காவல்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ராஜீவ் ரஞ்சன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் கைப்பற்றப்பட்ட வாகனங்களை விடுவித்ததை அடுத்து அதிமுகவினர் போராட்டத்தை கைவிட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த மறியலால் மலைமக நகர் அடியில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்டிக்கு அனுமதி சீட் கொடுக்கல, அதனால நீங்க வண்டியை சீஸ் பண்றீங்க, அதுக்கு பின்னாடி ஆளுங்களை அடிக்கிறீங்க, தப்புன்னு சொன்னோம். கலெக்டர் அதை ஒத்துக்கிட்டு உடனடியாக ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி 7:30 மணி வரைக்கும் அதை கலெக்டர் செய்யல. 5:30லேருந்து 7:30 வரைக்கும் செய்யல. மறியல் உட்கார்ந்த பின்னாடி இப்போ ஏடிஎஸ்பி இந்த கமிஷனர் ஒத்துக்கிட்டு அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே மறியல் முடிந்தது. திருப்பூர் அருகே உள்ள மாணிக்காபுரம் குளத்திற்கு 35 ஆண்டுகளுக்கு பிறகு நொய்யலிலிருந்து மழைநீர் திறக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகி கோயம்புத்தூர், திருப்பூர் வழியாக ஓடி காவிரியில் கலக்கும் நொய்யல் நதியானது வழியில் உள்ள 32 குளங்களை மழை நீரால் நிரப்பும் வகையில் 800 ஆண்டுகளுக்கு முன் தடுப்பணைகள் கட்டப்பட்டிருந்தன. திருப்பூர் பின்னலாடைத்துறையின் வளர்ச்சி காரணமாக ஒரு கட்டத்தில் சாயநீர் மட்டுமே ஓடும் வடிகாலாக மாறியதால் குளங்களை ஒட்டியிருந்த விவசாயிகள் குளத்திற்கு நீர் கொண்டு வரும் கால்வாய்களை அடைத்து வைத்தனர். இதனால் திருப்பூரை அடுத்துள்ள மாணிக்காபுரம், சுத்தாங்கண்ணி, அணைப்பாளையம் குளங்கள் கடந்த 35 ஆண்டுகளாக நீர்வரத்து வறண்டு கிடந்தன. இந்நிலையில் ஸ்ரீபுரம் அறக்கட்டளை மற்றும் மாணிக்காபுரம் குலப்பாசன விவசாயிகள் இணைந்து கடந்த 4 மாதங்களாக குளத்தில் இருந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி கரைகளை பலப்படுத்தி குளத்தின் நடுவே மண் திட்டுக்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை உதவியுடன் கால்வாயில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தடுப்பணை மீண்டும் கட்டப்பட்டது. கடந்த 2 நாட்களாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை நீர் குளத்திற்கு திறந்துவிடப்பட்டது. மழை நீரால் குளம் நிரம்பினால் சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வாய்க்காலில் ஆக்கிரமிப்பில் அகற்றுறதுனால தண்ணி ஓரளவுக்கு நல்லா வருது. இதனால் ஆழ்துளை கிணறுலாம் தண்ணி நீர்மட்டம் உயரும். பக்கத்தில் விவசாய நிலம்லாம் பயன்பெறும். அறக்கட்டளை சார்பாக இதை தூய்மைப்படுத்தியிருக்காங்க குளத்தை.
சீமை கருவேல முள்ளெல்லாம் அகற்றியிருக்கிறாங்க. தண்ணி வரல எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நொயிலாத்தில் வர்ற மழை தண்ணி வந்து இப்போ குளத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. இதனால் வந்து குளத்தில் தேங்கினா ஒரு 1000 ஏக்கரை பாசனம், நிலத்தடி நீர் வந்து சுற்றி வட்டார ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து மேலே வருங்க. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் போரு எல்லாமே தண்ணி நல்லா இருக்குது. இங்கே ஏதாவது விவசாயம் பண்ணலாம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் இல்லாமல் இருக்குது. இனிமேல் இந்த தண்ணி வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. விவசாயிகளின் தற்கொலைகளை தடுக்கவும் வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினர் நாடு தழுவிய பிரச்சார பயணத்தை தேனியில் இருந்து தொடக்கினர். தேனி நேரு சிலையில் தொடக்கி அலி நகரத்தை பிரச்சாரத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் தற்கொலை செய்த குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நில சீர்திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்றும் 60 வயதான குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. The rate of suicides has increased. He had promised that there would be, according to the Swaminathan Commission recommendation, a minimum support price of at least 50% above the cost of production. But after coming to power, they have forgotten their promises. திருப்பூரில் முதல் முறையாக முகநூல் நண்பர்களின் ஒத்துழைப்புடன் உணவின்றி தவிக்கும் சாலையோர முதியோர் உள்ளிட்டோருக்காக உணவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. திருப்பூர் காந்தி நகரைச் சேர்ந்தவர் கவிதா ஜனார்த்தனன் தனது கணவருடன் சேர்ந்து பின்னலாடை நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் இவர் தனது முகநூலில் உணவு பக்கத்தை தொடங்கியதும் அதில் இணைந்த நண்பர்களின் உதவியுடன் காங்கேயம் சாலையில் உள்ள உணவு விடுதியில் ஒன்றின் முன் குளிர்சாதன பெட்டி ஒன்றை வைத்துள்ளார். இதில் தயிர் சாதம், பழ வகைகள், பிரெட், கேக் உள்ளிட்ட உணவு பண்டங்களையும் வைத்துள்ளார். காலை 12 மணி முதல் இரவு 8 மணி வரை வருவோர் உண்பதற்காக இவற்றை வைத்துள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள ஆதரவற்றோர், முதியோர் என பலரும் தங்கள் பசியை போக்கி வருகின்றனர். கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட நகரங்களில் உணவு வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்து தாங்களும் நண்பர்களுடன் இணைந்து திருப்பூரில் இதனை தொடங்கியுள்ளதாக கவிதா ஜனார்த்தனன் தெரிவித்தார். ஆஃப்டர் 12 எப்போ வந்தாலும் நைட் 11 வரைக்கும் சாப்பாடுன்ட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து என்ன வேண்டாலும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் திருப்பூரில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஏரியாஸில் வச்சா இந்த மாதிரி உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் ரீச் ஆகும்னு நினச்சிட்ருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான். ஸோ இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் நம்ம திருப்பூரில் பல ஏரியாவில் வைக்கணுன்ட்டு ஆசைப்படுறோம். நாமக்கல் நகரில் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு நரசிம்ம சுவாமி கோவில் அதன் பழமை மாறாமல் சிறப்பு கலவை பூச்சு மூலம் புதுப்பிக்கப்பட்டு வருவதை பக்தர்கள் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் நகரில் மேற்கு பகுதியில் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு நரசிம்ம சுவாமி கோவில் பழமை வாய்ந்தது. இந்த கோவில் வளாகத்தில் நாமகிரி தாயாருக்கு தனி சன்னதியும், கிருஷ்ணர், ராமர், லட்சுமி நாராயணர் உள்ளிட்டோருக்கு தனி சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவில் மற்றும் அங்குள்ள மண்டபங்கள் மிக கடின பாறைகளால் கட்டப்பட்டுள்ளன. தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த கோவிலின் மதில் சுவர், கருவறை சுவர்களில் சிறு விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை சீரமைக்கும் பணியில் தொல்பொருள் துறை ஈடுபட்டுள்ளது. கோவிலின் பழமை மாறாமலும் அதே சமயம் புதுப்பொலிவு பெறும் வகையில் மணலுடன் சுண்ணாம்பு, வெல்லம், கடுக்காயை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை சேர்த்து கிடைக்கும் சிறப்பு கலவையை கொண்டு சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனை வரவேற்றுள்ள பக்தர்கள் இதேபோன்று சிதிலமடைந்த இந்து சமய அறநிலைக்கு துறைக்கு சொந்தமான மற்ற கோவில்களையும் சீரமைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆஞ்சநேயர் கோவில், நரசிம்மர் கோவிலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் மூலம் பணிக்கு அமர்த்தி இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களோட வேலை என்னென்னா இந்த பாயிண்டிங், கருங்கலுக்கு இடையில் இருக்கிற அந்த கேப்களை பாயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். தற்பொழுது இது கடந்த ஒரு மாத காலமாக இந்த வேலை நடைபெற்று கொண்டு இருக்குது. பழைய வேலைகளை திரும்ப புதுப்பிச்சு செஞ்சிட்ருக்கோம், பழைய மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மத்திய அரசு மூலமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ சீரமைச்சு வந்துட்டு இருக்காங்க. பெயிண்ட் அடிக்கிறது, விரிசல் விட்டதெல்லாம். அதே போல் இன்னும் நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள் நிறைய ஒன்று இருக்குது. எல்லாமே சீரமைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது. அதை தமிழ்நாடு மாநில அரசு எடுத்து அதையும் செஞ்சு கொடுத்தா பழமை வாய்ந்த கோயில் எல்லாமே சிறப்புமிக்க கோயில்களாக இருக்கும். லிபியாவில் நடுக்கடலில் படகுகள் கவிழ்ந்தன. விபத்தில் 240 அகதிகள் நீரில் மூழ்கி பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி
அயலகச் செய்திகள். லிபியாவில் அகதிகள் பயணம் செய்த 2 படகுகள் கவிழ்ந்ததில் 240 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். வட ஆப்பிரிக்காவில் உள்ள நாடான லிபியாவின் வடக்கு எல்லையாக மத்திய தரைக்கடல் உள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும்பாலான மக்கள் மட்டுமின்றி துருக்கி, சிரியா போன்ற நாடுகளில் நடைபெற்று வரும் சண்டை காரணமாகவும் அந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் லிபியா வருகின்றனர். அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக கடல் வழியாக அவர்கள் படகுகளில் ஏற்றி செல்கின்றனர். ஒரே படகில் ஏராளமான அகதிகள் செல்லும் போது அடிக்கடி நடுக்கடலில் படகு மூழ்கி ஏற்படும் விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் பலியாகின்றனர். லிபியாவிலிருந்து இத்தாலிக்கு சென்ற படகு ஒன்று லம்பெடுசா தீவை நெருங்கிய போது கடலில் மூழ்கியதில் 100க்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். 39 பேர் நீந்தி சென்று லம்பெடுசா தீவை அடைந்தனர். நேற்று காலை மேலும் ஒரு படகு கவிழ்ந்ததில் அகதிகள் 140 பேர் நீரில் மூழ்கி பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்கு மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 29வது லீக் ஆட்டத்தில் கோவா FC அணி 1-0 என்ற கோல் கணக்கில் புனே சிட்டி அணியை தோற்கடித்தது. புனே நகரில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் அபாரமாக ஆடின. 32வது நிமிடத்தில் புனே வீரர் அகஸ்டின் கோவா வீரர் ஜோப்ரேவை பெனால்டி பாக்ஸ் அருகே கீழே தள்ள கோவா அணிக்கு ஃப்ரீ கிக் வாய்ப்பை நடுவர் வழங்கினார். அதை சரியாக பயன்படுத்திய லூயிஸ் பந்தை சுழற்றி மிக அற்புதமாக கோலடித்தார். இதையடுத்து ஸ்கோரை சமன் செய்ய புனே அணி கடுமையாக போராடியும் பலனில்லை. இறுதியில் கோவா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 7 புள்ளிகளை எட்டிய கோவா அணி புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சொந்த மண்ணில் தோல்வியை தழுவிய புனே அணி 6 புள்ளிகளுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லியில் ஜவஹர்லால் நேரு திடலில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் தில்லி மற்றும் கேரள அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு தானியங்களுக்கு முழு விலக்கு, புகையிலை ஆடம்பர பொருட்களுக்கு கூடுதல் வரி, GST கவுன்சில் ஒப்புதல். ராகுல் காந்தி நள்ளிரவில் கைதாகி விடுதலை, போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது நடவடிக்கை. சீன படைகள் அத்துமீறி ஊடுருவல், இந்திய எல்லையில் பதற்றம். உலகக்கோப்பை வென்ற கபடி வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. இத்துடன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.